வணக்கம் லலிதா டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஈஸியான மாதிரி சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக மட்டும் இல்லைங்க, அதில் விட உங்களுக்கு ஃபிட்டிங்காகவும் வரும். அதில் கட்டிங்கை வந்து நீங்கள் பார்த்தா உடனே கற்றுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே மாதிரி தான் சொல்லுது, இந்த வீடியோ எப்போயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சுடிதார் கட்டிங் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சுடிதார் மெட்டீரியல். இப்போ இந்த மெட்டீரியல் போட்டு நம்ம எப்படி கட்டிங் பண்ண பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ள பிரிங்க, பிரிச்சிங்கன்னா உல்டா சீதா பாருங்கள். இதுக்கு எப்பவுமே சுடிதாருக்கு வந்து 2 மீட்டரோ இல்லை 2.25 மீட்டரோ கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை இப்படி பிடிக்கணும். சிப் பண்ணாமல் பாருங்கள். சிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், முதல்ல இங்கே ஸ்ட்ரைட் பண்ணுறேங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரு 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா பாட்டம் வரைக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு முதல்ல இதை ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்க. இது மொத்தம் டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. 36 இன்ச்சு வச்சு இது பாருங்க, மார்க் பண்ணிட்டு இதே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அங்கேருந்து மேலே பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ இது ஆம்புலி இறக்கம். ஆம்புலி இறக்கம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வைங்க போதும். இது ஆம்புல் இறக்கம். இது நெக்கோட அளவுங்க. நெக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இது பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு பாடி லூஸ்க்கு. 34 இது ரெண்டாக டேப்பை மடிச்சிங்கன்னா அதில் பாதி வந்துடும் உங்களுக்கு. அதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. 17 மடிச்சு போட்டிங்கன்னா 8.5. இப்போது இது தாங்க இந்த பாடி லூஸு 8.5 கூட நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்துக்கணுங்க. 9 இன்ச்சு 9 இன்ச்சு வச்சிட்டிங்க. சைடில் கச்சா விடுறதுக்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்போ பாருங்கள், மொத்த டோட்டல் 36 இன்ச்சுங்க. இப்போ 36 இன்ச்சு நீங்கள் எப்படி நீங்கள் சைடு சீட் ஒன்றுனா மேலேருந்து எல்லா விதமான சுடிதாருக்குமே நீங்கள் 20 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணுறீங்க. மிச்சம் 36 இன்ச்சுனா அதில் 20 வச்சிட்டிங்க. மிச்சம் 16 இன்ச்சு சைடு சீட்டுக்கு. இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 40 இன்ச்சு வந்தாலும் 20 இன்ச்சு இங்கே கீழே சைடு ஓப்பன் வச்சுட்டு இந்த 20 இன்ச்சு தான் இங்கேருந்து மேலே வைக்கணும். இது எல்லாருக்குமே ஒரே அளவு தான் வரும் உங்களுக்கு. சில பேர் இறக்கி போகணுன்றவங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு இறக்குங்க. இல்லை கரெக்டாக வேணுன்றவங்களுக்கு கரெக்டாக இந்த 20 இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணாவே உங்களுக்கு போதுமானது. இப்போ பாருங்கள்,
கீழ் சீட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கும் இந்த சீட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறீங்க. இதை 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 2ஆக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சென்ட்ரு இந்த அளவு வரும். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல கழுத்து மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். கழுத்து வந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு வச்சா போதுங்க. 2.5 இன்ச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ஷோல்டர் ஆகணும். அப்போ இந்த சைடு பிடிக்க 1/2 இன்ச்சு, அந்த சைடு பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 4 இன்ச்சு வைங்க. ஆறு இன்ச்சுக்கு வந்து டோட்டலாக அதே 6 இன்ச்சு நீங்கள் இங்கே வச்சுருங்க. வச்சுட்டிங்க. இப்போ பாருங்கள், இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு உங்களுக்கு இது மார்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த மார்க்கில் இருந்தாங்க நீங்கள் கிராஸ் பண்ணணும். 6 இன்ச்சு நெக் அளவு. நீங்கள் இப்படி எடுக்கக்கூடாது, இந்த கிராஸ் இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இல்லை தான் வந்து நீங்கள் 6 இன்ச்சு கணக்கு பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ரைட் பண்ணுறேங்க. நெக்கே ஸ்ட்ரைட் பண்ணிங்க. இப்போது இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கிராஸ் பண்ணி இதை ஷேப் ஏற்றுங்க. இந்த அக்கல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 8 16 இன்ச்சுங்க. இப்போ 8 இன்ச்சு உங்களுக்கு வந்துச்சு. இப்போ பாருங்கள், நெக்கு டிசைன் நம்ம இதுக்குள்ளே தான் வந்து என்ன டிசைன்னா இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கு டிசைன் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். லைட்டாக ஷேப் எடுத்துங்க. நம்ம ஒரு நெக்குக்கு தகுந்தாமல் அந்த நெக்குக்கு தகுந்த ஷேப் எடுக்கணும். இது பால் ரவுண்டு வச்சாச்சு. இப்போ இந்த பால் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேப் டிசைன் வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம இறக்கலாம். அடுத்தது இப்போ பாடி லூஸை கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வந்துச்சு. நம்ம 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 9 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போது இது 9 வச்சிட்டிங்கன்னா இங்கே சென்டரில் வந்து எப்பவுமே 1 இன்ச்சு கம்மி பண்ணி எட்டரை இன்ச்சு வைக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன வச்சுக்கிங்க 9 இன்ச்சு வச்சுக்கிங்க. அதே 9 தூக்கி இந்த இடத்துல வச்சுருங்க. இது வந்து நார்மலான பாடி லூஸ் உள்ளவங்களுக்கு இது வைக்க வேண்டிய மெஷர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா 9, இங்கே 8, இதே 9 இங்கே வச்சாச்சு. நம்ம இப்படி தான் ஷேப் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் ஷேப் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கீங்க. இங்கே வந்து அதே 1.5 வச்சுருங்க. இந்த அளவுக்கு துணி வச்சுமா நம்ம லூஸ் பண்ணி பிக்சரில் பிரித்து போட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் 1 இன்ச்சு தாங்க எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா இது மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வச்சா போதும். 1 இன்ச்சு மட்டும் வைங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 9 வச்சுருக்கீங்க. 9 வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சு கூட்டி 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சு வந்து ரெடி அளவு. 1 இன்ச்சு வந்து மடிக்க, அதே 1 இன்ச்சு இங்கே மடிக்குங்க.
இப்போ நீங்கள் சுடிதார் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி எப்படி இருக்குது சொல்லி பாருங்கள். அழகாக கட்டிங் ஏற்றலாம் அதை. இப்போ அது நெக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்டோட அளவு தான் உங்களுக்கு 6 இன்ச்சு. நம்ம பேக் வந்து ஒரு 1 இன்ச்சு இறக்கி நாட்டு வச்சுமா கரெக்டாக இருக்கும். நாட்டு வைக்க வேண்டாம்னா இதே அளவை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 1 இன்ச்சு ஏற்றியும் எடுத்துக்கலாம். இப்போ நாட்டு வைக்கிறதால இதோட ஒரு 1 இன்ச்சு மட்டும் இறக்குங்க. இது பாருங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு கீழ் பீஸை மார்க் பண்ணிட்டுருங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த சுடிதாரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு பாருங்கள். இதுதான் வந்து ரவுண்டு கழட்டி அகல பாருவாங்க, அதுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்படியே டிசைன் பண்ணனா இங்கே பாருங்கள். இது பேக் கழுத்துங்க. இது பேக் கழுத்து கட் பண்ணியாச்சு. இது ஒன்றா போட்டு முதல்ல நீங்கள் அர்க்காத் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி அர்க்காத் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த நெக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு 1 இன்ச்சு வச்சு உடனே ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மவுத்து மடிக்க வச்சு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணி இது கையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு. 4.5னா நீங்கள் 5 இன்ச்சு வச்சுங்க. 6 இன்ச்சு மேலே பிடிக்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. இப்போ ஆம்பல் மவுத்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ கை மவுத்துன்னு பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு. பாருங்கள், 11.5 பாதி 5.25 இங்கே வச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே வந்து 6.5 இன்ச்சு வைங்க. போதும், 6.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள், 1.25 இன்ச்சு விட்டுருங்க. போதும், வச்சுட்டிங்க. இங்கேருந்து அப்படியே ஷேப் எடுங்க. ஷேப் எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆம்பல் லூஸ் நம்ம 8 இன்ச்சு எடுத்தோம். அதே 8 இன்ச்சு நமக்கு இங்கே வந்திருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் ஸ்லீவ் கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம பாடி லூஸ் வந்து 1.5 இன்ச்சு கச்சா விட்டுருந்தோம்.
அதே 1.5 இன்ச்சு இங்கே கச்சா விட்டுருங்க. 1.5 இன்ச்சு இந்த இடத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தோடனே இந்த அரைக்காத்தெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது எப்பவுமே எடுக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு சென்டர் பண்ணி கவர் தட்டு உங்களுக்கு எல்லா விதமாக சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுருப்போம். அதில் இங்கே நம்ம போக தேவையில்ல. நம்ம இதை சென்டர் பண்ணி இங்கே தான் நம்ம கவர் தட்டே எடுக்கணும். கவர் தட்டு எதுக்குன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, அதுதான் கவர் தட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பு நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ அந்த நெக்கு நம்ம கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்குங்க. இது அதை எடுத்து வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குங்க. இது ஆனால் ரெடி அளவு வந்து உங்களுக்கு இந்த 6 இன்ச்சு இங்கே தான் வரும். இங்கே வந்து டிசைன் மடிப்பாக பீஸ் வச்சு அந்த டிசைன் போட்டுருவோம் நம்ம பேண்ட்டு கிளாத்தை வச்சு. அப்போ இது பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். இது இந்த மாதிரி தான் இது நெக்குது. எவ்வளோ ஈஸியாக எடுத்துருக்கோம் பாருங்கள்.